தெய்வ சக்தி உடையவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் எப்பொழுதுமே அந்த எளிமையான தோற்றத்தில தான் இருப்பாங்க. முதல் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் முதல்ல இந்த உலக வாழ்க்கையிலிருந்து, இப்போ நம்ம வாழ்கின்ற இந்த வாழ்க்கையிலிருந்து அப்பாற்பட்டு இருப்பார்கள். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை, சாதாரணமாக நம்ம வாழ்கின்ற இந்த வாழ்க்கை மாயை அப்படின்னு அறிந்து, உண்மையான அந்த தெய்வம் சிவமுடைய அந்த அருளை பெற்று அவர்கள் அந்த தெய்வமாகவே வாழ்கின்றனர். அப்போ இறைவன் ஈசனாக வாழ்கின்றவர்களுக்கு அவர்களுக்கு எதுவுமே இந்த உலகத்தில் பெரிதாக ஆசைகள் இருக்காது. அவர்களே தெய்வமாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு எந்த ஒரு பொருளின் மீதோ எந்த ஒரு நபரின் மீதோ எதுவுமேலுமே அந்த அதிகமான அந்த பற்றானது அவர்களுக்கு இருக்காது. இந்த உலக வாழ்க்கையிலிருந்து அவர்கள் முற்றிலும் வேறுபட்டு வாழ்வார்கள். அவர்களுக்கு அழகு சாதனங்கள், அப்படி முகத்தை வடிவமைக்கணும், நல்ல உடை அணிந்து கொள்ளணும், பொன்பொருள்கள் அப்படின்னு அணிவிக்கணும்னு எந்த ஒரு ஆசைகளும் இன்றி அவர்கள் எப்பொழுதுமே கடவுள் வழியை பின்பற்றி வாழ்வார்கள். எப்பொழுதுமே ஒரு அமைதியான தோற்றத்தில் ஏதோ கிடைக்கிறத சாப்பிட்டு கொண்டு சில நேரம் சாப்பிடாமலேயே எப்பொழுதுமே அந்த இறை சிந்தனையிலே இருப்பாங்க. அவர்கள் தோற்றமே நம்மளிருந்து விசித்திரமாக இருக்கும். உடல் நெளிந்து ஜடாமுடி அப்படிங்கிற அந்த முடியானது அதிகமாக வளர்ந்து அப்படியே அந்த சாட்சா சிவபெருமான் போலவே காட்சியளிப்பார்கள். ஆனால் அவர்களை பார்க்கும் பொழுது நம்ம இந்த சாதாரணமாக வாழ்கின்ற இந்த வாழ்கின்ற மக்களுக்கு அவர்கள் வேறுபட்டு தெரிவார்கள். அவர்களை பார்த்தாலே ஒரு மாதிரி அவர்களுக்கு தோன்றும். அவர்கள் அருகில் நிற்கிறது கூட அவர்கள் தயங்கி நிற்பார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது அவர் எப்பேற்பட்டவர் என்று. அந்த சிவனோட ரூபமாகவே அவர் நம் அருகில் இருக்கிறார் அப்படிங்கிறது அவர்கள் அந்த இடத்துல உணர்ந்திருக்க மாட்டாங்க. உணர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா அவர்களை பார்த்ததுமே போய் அவர்களை வணங்கிவிட்டு அந்த ஆசியை பெற்று விடுவார்கள். சாதாரணமாக எல்லாராலையுமே அந்த தெய்வ சக்தி உடையவர்களாக மாறிவிட முடியாது. இந்த எல்லையற்ற இந்த உலகத்தில் எல்லா பாசங்களையும் தவிர்த்து, எல்லா ஆசைகளையும் தவிர்த்து எவன் ஒருவன் இறைவனே கதியென இருக்கிறானோ அவன்தான் அந்த தெய்வ சக்தியை முழுவதுமாக பெறுகிறான். நம்மளுமே அந்த தெய்வ சக்தி உடையவர்களாக இருப்போம். ஆனால் அதை வெளிப்படுத்தி கொள்ள மாட்டோம். ஏன்னா அந்த ஆசைகள் நம்மளை தடுத்து விடுகிறது. ஒருத்தங்களை பார்த்தோன்னே நம்மளுக்கு தோன்றும் நம்மளுடைய கஷ்டங்கள் நிறைய இருக்கும். அவர்களிடம் போய் இதை சொல்லி நான் கூறி அவர்களிடம் அந்த விமோச்சனத்தை கேட்டறியலாம், இல்லை அவர்களிடம் அதை கூறினால் மட்டும் போதும், என்னுடைய மனமானது நிறைவடைந்து விடும் அப்படிங்கிற அந்த எண்ணம் கூட நமக்கு வரும். ஒருவரை பார்க்கும் பொழுது அந்த இடத்துல அவரிடம் அந்த நேர்மறையான ஆற்றல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அவர்தான் தெய்வ சக்தி உடையவர்கள். அவர்களை எல்லாராலையுமே கண்டறிந்து விட முடியாது. ஒருவன் பார்த்திங்கன்னா கஷ்டத்தில் ரொம்பவும் சோர்ந்து போய் அப்படியே எதுவுமே பண்ண முடியாத நிலைமைக்கு இருப்பான். அவன் பார்த்திங்கன்னா யாரிடமாவது தன்னுடைய குறையை சொல்லி ஏதாவது தீர்வு காணணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருப்பான். அப்போ ஒரு மனிதன் சாதாரணமாக இறைவனாக இருக்கின்ற ஒரு மனிதன் அவனை பார்க்கும் பொழுதே இவர்களுக்கு தோன்றும், அவரிடம் போய் என்னுடைய குறைகளை சொல்லணும் அப்படிங்கிற அந்த எண்ணமானது தோன்றத்தான் செய்யும். அப்போ அவரிடம் போய் சொல்லும் பொழுது தான் நமக்கு தெரியும் அவர் தான் அந்த இறைவனாகவே இருக்கின்றார். அதற்காக தான் நம்ம இவர்கிட்ட இந்த நம்மளுடைய அந்த குறைகளை சொல்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு அதற்கப்புறம் தான் புரிய வரும். மேலும் தெய்வ சக்தி உடையவர்களுக்கு மேலும் அறிகுறிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தூங்கும் பொழுது கனவு காண்றோம் பார்த்திங்களா, அந்த கனவானது ஒரு சிலருக்கு நம்ம எழுந்ததுக்கப்புறம் மறந்துடும். என்ன கனவு கண்டோம்னு சில பேருக்கு எழுந்த உடனே மறந்துடும். ஆனால் அந்த தெய்வ சக்தி உடையவர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த கனவானது எப்பொழுதுமே ஞாபகத்தில் இருக்கும். அந்த நிகழ்வு நடக்க போகிறது மாதிரியே இருக்கும். அது அவர்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடந்தே தீரும். அப்போ அந்த சம்பவம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அவர்கள் கனவில் தோன்றியது அப்படியே நடந்திருக்கு அப்படின்னு அவர்களுக்கு மனதில் தோன்றும். ஆனால் அதை வெளிப்படையாக சொல்ல முடியாது. எதனால்? ஏன்னா மற்றவர்களிடம் சொன்னால் அது அவர்களுக்கு தெரியாது. அதனால் அதை சொல்வதனால யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு அதை அவர்கள் சொல்வதும் கிடையாது. இப்படி உள்ளவர்களிடமும் தெய்வ சக்தியானது இருக்கிறதான் செய்கிறது. அதாவது ஒரு நடக்கின்ற செயல் முன்கூட்டியே அவர்களுக்கு அறியப்படுகிறது என்றால் அவர்களிடமும் அந்த தெய்வருள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கிறது. அதை நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இந்த பொன்பொருளுக்கு ஆசைப்படாமல் ஆசி வழங்குறவர்களும் இருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் நடந்தது எல்லாத்தையுமே அந்த சிவனடியார்கள்
அருவரூபமாக நம்மளுக்கு கூறுவார்கள். அவர்களிடம் நம்ம காணிக்கை அப்படின்னு எது கொடுத்தாலும் அவர்கள் வாங்க மாட்டார்கள். நீங்கள் வைத்துட்டு போனாலும் அது அதே இடத்துல தான் இருக்குமே தவிர அவர்கள் தொட்டு கூட பார்க்க மாட்டார்கள். அப்படி இருப்பவர்களிடமும் தெய்வ சக்தியானது, அதாவது எந்த ஒரு பொருளும் அவர்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு வேலை செய்வாங்க பார்த்தீங்களா, அவர்களிடத்தையும் அந்த தெய்வ அருளானது அதிகமாகவே இருக்கின்றது. அந்த தெய்வ அருள் பெற்றவங்க எப்பொழுதுமே அமைதியான தோற்றத்தோட எது நடந்தாலுமே எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு அவர்களுக்கு எப்பொழுதுமே விளங்கி இருக்கும். அதனால் எது நடந்தாலுமே அதனால் பெருசாக அந்த ரியாக்ஷன் அப்படிங்கிறது இருக்காது. சாதாரணமாக கடந்து போய்கொண்டே இருப்பார்கள். ஏன்னா எதுவுமே அவர்களுக்கு நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது முன்கூட்டியே அவர்கள் அறியப்பட்டு விட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்படி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா தன்னுடைய வாழ்நாளில் தொடக்கத்திலிருந்து முடிவு வரை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அறிந்து கொண்டே இருப்பார்கள். தன்னுடைய வாழ்நாள் எப்பொழுது முடியும் அப்படிங்கிறத அந்த தெய்வருள் பெற்றவர்கள் அறிந்திருப்பார்கள். நீங்கள் பெரிய பெரிய சித்தர்களை பார்த்துருப்பீங்க, தவ முனிகளை பார்த்துருப்பீங்க. அவர்கள் ஏதோ ஒரு காவி உடையோ இல்லை தங்களுடைய அதாவது உடம்பை மறைக்கிறதுக்கு ஏதோ ஒரு சாதாரண உடையை அணிந்து கொண்டு அந்த தவத்திலேயே ஜீவசமாதி அடைஞ்சிருப்பாங்க. அவர்களுடைய தோற்றத்தை பார்த்தாலே தெரியும். அந்த ஜடாமுடியானது அதிக அளவில் வளர்ந்துருக்கும். உடலானது அப்படியே எலும்புகள் தெரிகிற அளவுக்கு அவர்கள் இருப்பார்கள். கை கால்களில் கழுத்தில் எந்த ஒரு அணிகலன்களும் இல்லாமல் சாதாரணமாக பத்மாசனத்தில் அமர்ந்து அந்த தவ யோகியான அந்த நிலையில் இருப்பாங்க. அந்த இடத்துல அவர்களுக்கு அப்படி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல அமர்ந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு புல் தரையிலேயோ இல்லை மரங்களுக்கு அடியிலேயோ தான் அமர்ந்திருப்பார்கள். அங்கே அமர்ந்து ஒரே இறை தேடல்லையே இறை நம்பிக்கையிலேயே இருப்பார்கள். அந்த அருகில் நம்ம செல்லும் பொழுதே அங்கே நேர்மறையான ஆற்றலை நம்ம உணரலாம். அவரிடமிருந்து ஒரு ஆசி பெற்றாலே நம்மளுடைய அந்த பாவங்கள் எல்லாம் நீங்கி நம்மளுக்கும் அந்த இறையருளானது நம்மளுக்கு கிடைக்கப்பெறும். ஆனால் அப்படி உள்ளவர்களை நம்ம தேட மாட்டோம். நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறது பணம், செல்வம், அதுதான். மனிதர்கள் இதனால தான் தங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எது அப்படிங்கிறதே அவர்களுக்கு தெரியாமல் தொலைத்து விடுகிறார்கள். யோகி, தப முனிகள், சித்தர்கள் எல்லாருமே இந்த மாதிரி நிலையடைந்து தான் தங்களுடைய பரவச நிலையை அடைஞ்சிருக்காங்க. அதனால் அப்படிப்பட்டவர்களை நம்ம சாதாரணமாக நினைத்து கொள்ளக்கூடாது. செல்வங்கள் இருக்குது, பணம் இருக்குது, அவர்கள் தான் இந்த உலகத்தில் கடவுள் அப்படிங்கிறது இப்போ உள்ள காலகட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்டு விடுகிறது. ஏன்னா அவர்கள் பின்னாடி தான் மக்களுடைய அந்த மோக நிலையானது அலமோதிக்கொண்டு அவர்களே கதியென வாழ்ந்து கொண்டு அவர்கள் பின்னாடியே சுற்றி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ உள்ள அவல நிலை அப்படிங்கிறது இப்படித்தான் இருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா தெய்வ அருள் பெற்றவர்களுக்கு ஒரு இடத்துல போகிறாங்கனாலே அந்த உடலானது சிலிர்க்கும். அந்த இடத்துல தெய்வ நடமாட்டம் இருக்கும். அது அவர்களுக்கு உணர்கிற குணம் இருக்கும். அதனால தான் அவர்களுக்கு அந்த இடத்துல உடலானது சிலிர்த்து விடுகிறது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் அந்த தூக்கமானது அதிகமாக வராது. என்னதான் அவர்கள் வேலைகள்லாம் செய்திருந்தாலும் அந்த களைப்பு இருந்தாலும் அவர்களுக்கு அந்த தூக்கமானது அதிகமாக வராத காரணம் அவர்களிடம் அந்த நேர்மறையான ஆற்றல் அதிகமாக இருக்கிறது தான். அந்த தெய்வ சக்தியானது அவர்களிடம் ஆர்ப்பரித்து கிடக்கிறதுனால அவர்களுக்கு அந்த இடத்துல உறக்கம் கூட வருவது கிடையாது. சில பேருக்கு திடீர்னு அந்த முழிப்பு கூட தட்டும். யாரோ அவர்களிடம் பேசுவது போல இல்லை ஏதோ ஒரு தெய்வாற்றல் அவர்களிடம் நெருங்குவது போல் அவர்களுக்கு இருக்கும் பொழுது சில சமயங்கள் அவங்க திடீர்னு அந்த முழிப்புகளை கூட எழுந்து கொள்ளுவாங்க. அது இரவு பார்த்திங்கன்னா அந்த 2 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே நிறைய பேருக்கு அந்த மாதிரி நடந்திருக்கும். அப்போ அதை நம்ம நேர்மறையான ஆற்றல் அப்படிங்கிறத நம்ம ஈர்த்துக்கொள்ளணுமே தவிர எதிர்மறையான நம்ம தேவையில்லாத கற்பனைகளை அந்த இடத்துல விதித்து கொள்ளக்கூடாது. ஏதோ நம்மளுடைய பேய் பிசாசோ ஆவிகளோ நம்மளை ஏதோ தொந்தரவு பண்ணுது அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம நினைத்து கொள்ளக்கூடாது. அதற்கு காரணம் நம்மிடம் உள்ள அந்த தெய்வாற்றல் மட்டுமே. அப்போ அதை நினைத்து பெரிதாக புலம்பிக் கொண்டு அதற்கான பரிகாரம் அப்படின்னு தேவையில்லாத நபர்களிடம் சென்று தேவையில்லாத கேட்டு உங்களுடைய நேரத்தை வீணாக்கி கொள்ளாதீர்கள். நீங்களே உணர்ந்து கொள்ளணும். இதற்கு காரணம் பின்னாடி இருக்கிறது நம்மளுடைய அந்த நேர்மறையான ஆற்றலும் நம்மிடம் உள்ள அந்த தெய்வ சக்தி மட்டும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அதை விட்டு தேவையில்லாதவர்களை நீங்கள் தேவையில்லாமல் நாடி உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீர்கள். எது நடந்தாலுமே அது நன்மைக்கு, அதை மட்டுமே நினைத்து கொள்ள வேண்டும். கஷ்டம் நஷ்டம் இது இரண்டுமே
இந்த தெய்வ சக்தி உடையவர்களுக்கு பெரிதாக தெரியாது. அது எல்லாமே சாதாரணமாக கடந்து போய் விடுவார்கள். ஏன்னா முற்றும் உணர்ந்தவர்கள் அவர்கள். அதனால் எதை பற்றியுமே கவலைப்படாமல் இருப்பார்கள். உணர்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெரிதாக தெரியாது. ஆனால் உணராதவர்களுக்கு இந்த நிகழ்வுகள்லாம் ஒரு ஆச்சரியமாக இருக்கும். இல்லை இது தவறான செயலா, இல்லை நம்மளை சுற்றி ஏதாவது தீங்கான விஷயம் நடக்கிறதா அப்படிங்கிறத உணர்வார்கள். உணர்ந்தவர்களுக்கு இது புதிதாக தெரியாது. உணராதவர்களுக்கு இது வித்தியாசமாக இருக்கும். அவர்களுக்கு தான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம்.